டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தனியே போட்டியிடுவதால் இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட்டணியை கலைத்துவிடலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 27 கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், பஞ்சாப், டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. தொகுதி உடன்பாடு விஷயத்தில் காங்கிரசுடன் அந்த கட்சிகளுக்கு சமரசம் ஏற்படாததால் வாக்குகள் பிரிந்து பல தொகுதிகளில் பிஜேபி வெற்றிக்கு வித்திட்டது. இதனால் இந்தியா கூட்டணி எதிர்பார்த்த தொகுதிகளை கைப்பற்ற முடியாமல் பிஜேபி கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிடுவதால் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா டெல்லி தேர்தலில் இந்தியா கூட்டணி முரண்பாடு எனில் கூட்டணியை கலைத்து விடலாமே என்று கூறியுள்ளார். இதனால் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வழி ஏற்பட்டு விடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.